மீன ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமா எல்லாமே கை கெட்டுன தூரத்துல வருது. ஆனா, கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. ஆனா, உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்ல. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம். ஆனா, பயப்படாதீங்க. மீன ராசிக்கு அந்த தடைகள உடைக்கிற சாவியே இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாரு. அந்த சாவி வேற எதுவும் இல்ல. உங்க குலதெய்வம் தான். உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலைய மனசுல நினைச்சுக்கிட்டு, உங்க குலதெய்வத்தோட பெயர கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்த பாதியா குறைக்கும். இந்த பலன்கள பலிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாம, நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா, உங்க முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்க தான் இருக்குது. உங்க வாழ்க்கைய மாத்தப் போற இன்றைய மீனராசி பலனுக்குள்ள போகலாமா? மீனராசி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் பல கஷ்டங்களையும், ஏமாற்றங்களையும் நீங்க பார்த்துட்டீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்க தலையெழுத்தே முற்றிலுமா மாத்தப் போகுது. தலைப்புல பார்த்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட உறவால உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுது. சொந்தக்காரங்க எல்லாம் உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு ஒரு மாபெரும் அது ஆச்சரியமான மாற்றம் உங்களுக்கு நடக்க இருக்குது. இதை நான் சும்மா உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அடிச்சு சொல்றேன். ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இது உங்க வாழ்க்கையில நிச்சயம் நடக்கும். அப்படி என்ன இந்த இனி வரக்கூடிய நாட்கள்ல விசேஷமா நடக்க போது அந்த 10 முக்கிய கணிப்புகள் என்னென்ன அப்படிங்கறது ரொம்ப தெளிவா உங்க மனசுக்கு முழுசா புரியுற மாதிரி சொல்ல போறேன். கொஞ்சம் கூட சிந்தனையை சிதற விடாம முழுமையா கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு பலன் என்ன, நீங்க என்ன செய்யணும்னு உங்களுக்கு ஆழமா புரியும். மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்க நீங்க. மத்தவங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம்னா கூட ஓடி போய் உதவி செய்வீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு மனசார நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நீங்க உதவி செஞ்ச யாருமே உங்க பக்கத்துல நின்று ஆதரவு கொடுத்திருக்க மாட்டாங்க. நிறைய ஏமாற்றங்கள், வலிகள், துரோகங்கள், முக்கியமா நீங்க ரொம்ப ரொம்ப நம்புறவங்க உங்களுக்கு செஞ்ச துரோகத்தினால பல முறை சுக்குநூறா உடைஞ்சு போயிருப்பீங்க. இனிமே நமக்கு ஒரு நல்ல காலமே வராதா, நம்ம வாழ்க்கை இப்படியே தண்ணீரோட முடிஞ்சிருமான்னு கூட பல ராத்திரிகள் நீங்க தூங்காம அழுதுருப்பீங்க. அதனால உங்களுக்கான விடிவு காலம் இப்ப நெருங்கி வந்திருக்குது. உங்களை யார் யாரெல்லாம் உதாசீனப்படுத்தினாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களை ஏளனமா பேசினாங்களோ, அவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து ராஜாவா ராணியா வாழ போற ஒரு பொற்காலம் இனி வரக்கூடிய நாட்கள்ல பிரம்மாண்டமா தொடங்க போகுது. முதல் முக்கிய கணிப்பா அந்த ஒரு உறவால உங்க வாழ்க்கை மாறப்போகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயமா உங்களுக்கு அமைய போகுது. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லாத தனிமரமா நின்று எல்லா பிரச்சனைகளையும் சமாளிச்சுட்டு இருந்தவங்களுக்கு எதிர்பாராத விதமா ஒரு நபர் உங்க வாழ்க்கையில நுழைய போறாங்க. இது ஒரு புதிய நட்பா இருக்கலாம், அல்லது உங்களை விட்டு உங்க தூரம் பிரிஞ்சு போன ஒரு பழைய உறவா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு தொழிலையோ வேலையிலையோ தரக்கூடிய ஒரு நல்ல உயர்ந்த மனிதரா கூட இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் 100% நிச்சயம்ங்க. இந்த உறவு உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரப்போது. உங்களுடைய திறமையை, உங்களுடைய உழைப்பை முழுசா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தோள் கொடுத்து உங்க பள்ளத்துல இருந்து நல்லா தூக்கி இருந்து விடுறதுக்கு ஒருத்தர் வரப்போறாரு. இவ்வளவு நாள் இருட்டுல இருந்த உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய தீபத்தை ஏற்றி வைக்கிற மாதிரி இந்த உறவு உங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமா அமைய போகுது. இந்த நல்ல மாற்றம் அமைய போகுதுங்க. உங்களுடைய உழைப்பை முழுசா நடக்கும்போது உங்களை சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியுமா, அப்படியே ஆடி போய் வாழை அடைச்சு நிற்பாங்க. இவங்க முன்னுக்கு வரப்போறான், இப்ப வாழ்க்கையில என்னத்தை கிழிச்சான், சாதிக்க போறான்னு உங்க முதுகுக்கு பின்னாடி குறை பேசின அதே சொந்தக்காரங்க உங்களுடைய இந்த திடீர் வளர்ச்சியும் உங்களுக்கு புதுசா கிடைச்சிருக்கிற அந்த ஆதரவையும் பார்த்து ரொம்பவே வயிற்றுச்சல் படுவாங்க. அவங்க மேல உங்களுக்கு பயங்கரமான பொறாமை வருங்க. நீங்க எப்பவுமே அவங்களுக்கு கீழே தான் இருக்கணும், அவங்க சொல்றதை கேட்டுட்டு ஒரு அடிமை மாதிரி தான் வாழணும்னு அவங்க மனசுக்குள்ள நினைச்சாங்க. ஆனா நீங்க அவங்கள விட பல மடங்கு மேல உயர போறத அவங்களால கொஞ்சம் கூட ஜீர்ணிக்கவே முடியாது. உங்க கண்ணெதிரில் அவங்க குற்றம் பண்றதை நீங்க கண்கூட பார்ப்பீங்க. ஆனா நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். அவங்களுடைய எந்த பொறாமையும் எந்த கெட்ட எண்ணமும் உங்க வளர்ச்சியோ வெற்றியோ ஒரு முடிய அளவுக்கு கூட தொட முடியாதுங்க. கிரகநிலைகள் உங்களுக்கு இப்ப ரொம்பவே சாதகமா உங்களுக்கு அரணா நின்று பாதுகாக்குது. 2வது மிக முக்கிய கணப்பு உங்க மனநிலையில ஏற்பட போற ஒரு அவசரமான மாற்றம்ங்க. இவ்வளவு நாளா ஒரு இனம் புரியாத பயம், ஒரு தயக்கம் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நல்ல காரியத்தை செய்யலாமா வேண்டாமா, செஞ்சா என்ன ஆகுமோ, நஷ்டம் வந்துருமோ, யார் என்ன தப்பா நினைச்சிருவாங்களோன்னு பல தடவை அளவுக்கு அதிகமா யோசிச்சு உங்க கைக்கு வந்த பல நல்ல வாய்ப்புகள் நீங்களே தவற விட்டுருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ஒரு புது தைரியம் சிங்கம் மாதிரி சீறிட்டு பிறக்க போகுது. ஊர் உலகத்துல யார் என்ன நினைச்சாலும் என்ன பேசினாலும் எனக்கு பரவாயில்ல, எனக்கு அது சரின்னு படுதோ, என் மனசுக்கு எது நியாயம்னு படுதோ அதை நான் செஞ்சே தீருவேன்னு ஒரு பெரிய வைராகியம் உங்க மனசுல வரும். அந்த வைராகியம் தான் உங்க வெற்றியோட முதல் படிக்கட்டா அமைய போகுது. நீங்க இனிமே எடுக்க போற முடிவுகள் ரொம்பவே தெளிவா, ஆழமானதா, தீர்க்கமானதா இருக்கும். மத்தவங்க பேச்சை கேட்டு தேவையில்லாம குழப்பிக்காம உங்க உள் மனசு என்ன சொல்லுதோ அவளை மட்டும் உறுதியா பிடிச்சுக்கிட்டு தைரியமா அடி எடுத்து வைப்பீங்க. உங்க பேச்சுலயும் சரி, உங்க ஒவ்வொரு செயலையும் சரி, ஒரு புதிய கம்பீரம் பிறக்க போது அதை நீங்களே ஆச்சரியமா உணர்வீங்க. 3வது முக்கியமான கணிப்பு உங்களுடைய பொருளாதார நிலை, கஷ்டம், கடன் தொல்லை, கைக்கு வந்த பணம் நிக்காம செலவாகிறது, இதெல்லாம் உங்களை இவ்வளவு நாள் வாட்டி வதைச்சதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
நேரங்கள்ல அடுத்த கால செலவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே இருட்டுல நின்றுருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க பணப்பெட்டி நிரம்ப போகுதுங்க. நீங்க யாருக்காவது பணம் கொடுத்து அது திருப்பி வராம இழுத்தடிச்சிட்டு இருந்தா அந்த பணம் திடீர்னு உங்க கைக்கு வந்து சேரும். நம்ம எப்படி இருந்தோம்னு தெரியாத அளவுக்கு பல வழிகள்ல பண வரவு உங்களுக்கு திறக்க போகுதுங்க. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒரு புதிய உறவு உங்க வாழ்க்கையில வரப்போகுதுன்னு. அந்த நபர் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய பொருளாதாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்குது. இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு வட்டியும் முதலுமா சேர்த்து வச்சு இறைவன் உங்களுக்கு கொடுக்க போற நேரம் இதுங்க. உங்களோட இந்த திடீர் பண வரவை பார்த்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் சரி, உங்க சொந்தக்காரங்களும் சரி ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. நேத்து வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு எப்படி திடீர்னு இவ்வளவு காசு வந்துச்சு அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய புயலே அடிக்க போகுது. 4வது கணிப்பு உங்களோட வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க உத்தியோகம் செய்யறவரா இருந்தா இவ்வளவு நாள் ஆபீஸ்ல உங்க உழைப்புக்குரிய அங்கீகாரமே கிடைச்சிருக்காது. உங்களை விட கம்மியா வேலை பார்க்கறவங்க எல்லாம் பதவி உயர்வு வாங்கிட்டு போயிருப்பாங்க. நீங்க மட்டும் ஒரு கழுத மாதிரி முளைச்சு உடைச்சு ஒரே இடத்துல நின்றுருப்பீங்க. இனிமே அந்த நிலைமை கிடையவே கிடையாது. உங்க திறமைக்கான முழு கவனம் உங்க கைக்கு வரப்போகுதுங்க. உங்க மேலதிகாரிகள் உங்க பேச்சை கேட்டு நடக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பதவி தேடி வரப்போகுது. சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. உங்க வியாபாரம் அப்படியே ஏறுமுகமா மாறப்போகுது. பல நாளா முடங்கி கிடந்த உங்க பிசினஸ் இப்ப சூடு பிடிக்கும். புதுசா நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு லாபம் கொட்ட போகுது. உங்க தொழில ஒரு பெரிய திருப்பு முனை இந்த நாட்கள்ல நீங்க கண் கூட பார்க்க போறீங்க. உங்களுக்கு வரப்போற அந்த ஒரு புதிய உறவு உங்க தொழில ஒரு வழிகாட்டியாவோ இல்ல ஒரு பெரிய சப்போர்ட்டாகவோ இருந்து உங்களை உச்சிக்கு கொண்டு போக போறாங்க. அடுத்த கணிப்பு பாத்தீங்கன்னா, உங்க குடும்பத்துல நடக்க போற ஒரு மாபெரும் சுபகாரியம், உங்க வீட்டுல ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த ஒரு நல்ல விஷயம் இப்ப எந்த தடையும் இல்லாம கைகூடி வரப்போகுது. ஒரு நாளா எவ்வளவு நாளா வரன் பார்த்து அமையாம இருந்தவங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து சம்மந்தம் தேடி வரும். குழந்தை பாக்கியத்துக்காக பல வருஷமா ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்க மனசு குளிர மாதிரி ஒரு நல்ல செய்தி உங்க காதுக்கு வர போகுது. சொந்த வீடு வாங்கணும்னு ரொம்ப நாளா கனவு கட்டிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான வழிகள் இப்ப ரொம்ப சுலபமா திறக்க போகுது. அதுக்கான பண உதவியும் உங்களுக்கு சரியான நேரத்துல கிடைக்கும். இவ்வளவு நாளா குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன சண்டைகள், மனஸ்தாபங்கள், கனவு மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காத்துல பறந்து போய் ஒருத்தர் முழுசா புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே அன்பா மாற போறீங்க. உங்க வீட்டுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் அலை வீச போகுது. உங்க குடும்பத்துல நடக்கிற இந்த சந்தோஷத்தை பார்த்து உங்க உறவினர்களுக்கு இன்னும் அதிகமா வைத்தறிச்சல் வரப்போகுது. அவங்க அப்படி பொறாமப்படுறத பாக்குறதுக்கே உங்களுக்கு மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு திருப்தியா இருக்கும். ஏன்னா அவங்க பட்ட கஷ்டத்தை விட நீங்க அதிகமா கஷ்டப்பட்டுட்டீங்க. இப்ப நீங்க அனுபவிக்க போற சந்தோஷத்துக்கு நீங்க முழு தகுதியானவங்க. 6வது முக்கியமான கணிப்பு, உங்களை சுத்தி இருந்த ரகசிய எதிரிகள் இப்ப முழுசா அழிய போறாங்க. இவ்வளவு நாளா அவங்களுக்கு யார் எதிரி யார் நண்பன் தெரியாத அளவுக்கு உங்க கூடவே இருந்து அவங்களுக்கு குழிபறிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க அவங்கள நல்லவங்க தானேன்னு முழுசா நம்பி இருப்பீங்க. ஆனா அவங்க முதுகுல குத்துறதுக்காகவே நேரம் பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த மாதிரி போலி முகமூடி போட்டுட்டு உங்க கூட சுத்தமா அத்தனை பேரோட சுயரூபமும் உங்களுக்கு வெளி வட்டாரமா தெரிய போகுதுங்க. இறைவன் அருளால அந்த துரோகி உங்க வாழ்க்கையில இருந்து வேரோட புடுங்கி எறிய போறான். அந்த ஒரு புதிய நல்ல உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையும் போது இந்த கெட்டவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய நெருக்கம் வரப்போகுதுங்க. ஏன்னா உங்க பல மடங்கு கூட போகுதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். இனிமே உங்களை எந்த ஒரு வஞ்சகத்தாலையும் வீழ்த்த முடியாதுங்கிற நிலைமை வந்துடும். அது மேல உங்க மேல வீசப்படுற எந்த ஒரு சதித்திட்டமும் அவங்க மேல படாம அது செஞ்சவங்களை நோக்கியே திரும்ப போய் அவங்க நிர்மூலமாக்க போகுது. 7வது கணிப்பு, உங்க மாசம் உடம்பும் அடைய போற ஒரு பெரிய நிம்மதியும் பல வருஷமா ஒரு தீராத மனக்கவலையும் உங்க மனசை ஒரு அரணா அரைச்சிக்கிட்டே இருந்திருக்கும். வெளியே எல்லாருக்கிட்டையும் சிரிச்சுட்டு இருந்தாலும் தனியா இருக்கும்போது உள்ளுக்குள்ள ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. உடனே தூக்கம் வராம நாளைக்கு என்ன நடக்குமோ, நம்ம எதிர்காலம் என்ன ஆகுமோற பயத்திலே பல விடியல்களை கடந்திருப்பீங்க. அந்த தொடர்ச்சியான மன உளைச்சலால உங்க உடம்புலையும் சோர்வு ஒரு விதமான தொடர்ச்சி இருந்திருக்குங்க. ஆனா இப்ப அந்த நிலைமை முற்றிலுமா மாறப்போது. உங்க மனசுக்குள்ள இருந்த ஒரு பெரிய மலை அளவிலான பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஆழமான அமைதி கிடைக்க போகுது. யார் உங்களுக்கு எதிராக என்ன செஞ்சாலும் சரி, என் கூட இறைவன் இருக்கா, எனக்கு எந்த குறையும் வராதுங்கிற இந்த அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கை உங்க மனசுல ஆணி அடிச்ச மாதிரி பதிய போகுது. இந்த நிம்மதி உங்க முகத்துல ஒரு தெளிவை ஒரு பிரகாசத்தை கொண்டு வரும். உங்களை பாக்குறவங்களுக்கே இவங்களுக்குள்ள அப்படி என்ன திடீர்னு ஒரு பெரிய தெம்பு வந்திருக்குன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க பேச்சிலையும் தோற்றத்திலையும் ஒரு பெரிய மெழுக்கான மாற்றம் வரப்போகுது. உங்க குலதெய்வத்தோட முழு ஆசீர்வாதம் ஒரு இரும்பு கவசம் மாதிரி உங்களை கூடவே அரணா இருந்து உங்களை கண்ணுக்கு இமையா பாதுகாக்க போகுது. எந்த திசையில இருந்து கெடுதல் வந்தாலும் அது உங்களை நெருங்காது. முக்கியமான கணிப்பு, உங்களுடைய உள்ளுணர்வு, அதாவது உங்க மனசு சொல்ற அந்த குரல் ரொம்பவே பலம் வாய்ந்ததா மாறப்போகுது. இது வரைக்கும் நீங்க நிறைய பேரை நம்பி ஏமாந்துருப்பீங்க. அவங்க நல்லவங்கன்னு நினைச்சு உங்க ரகசியங்களை எல்லாம் சொல்லியிருப்பீங்க. கடைசியில அவங்களே உங்களுக்கு மிகப்பெரிய வழியை கொடுத்திருப்பாங்க. ஆனா இப்ப ஒருத்தரை பார்த்த உடனே அவங்க உங்ககிட்ட பேசல அந்த முதல் நிமிஷத்திலேயே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க மனசுக்குள்ள என்ன சூழ்ச்சி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத உங்க மனசு உங்களுக்கு ரொம்ப துல்லியமா காட்டி கொடுத்துரும். உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு வழிகாட்டுறத நீங்க ரொம்ப ஆழமா உணர்வீங்க. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு புது தெம்பு, இன்னைக்கு நமக்கெல்லாம் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத உற்சாகம் உங்களை முழுசா ஆட்கொள்ள போகுதுங்க. கோவிலுக்கு போறது, தெய்வ வழிபாடுகள் செய்யறது, உங்க ஈடுபாடு ரொம்பவே அதிகமாகும். உங்க வேண்டுதல்கள் எல்லாமே உடனுக்குடனே பழிக்குங்கிறத நீங்க கண்கூட பார்க்க போறீங்க. நீங்க நினைக்கிற காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி அது சம்பந்தமான நல்ல சகுனங்கள் உங்களுக்கு தென்படும். உங்களை சுத்தி ஏதோ ஒரு பெரிய தெய்வீக
சக்தி உங்களை பாதுகாக்கிறத நீங்க ஒவ்வொரு நொடியும் ரொம்பவே ஆச்சரியமா உணர்வீங்க. லாஸ்ட்டாவது 10வது கணிப்பு ரொம்ப வருஷமா இழுத்தடிச்சிட்டு இருந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கு இப்போ ஒரு நியாயமான தீர்வு கிடைக்க போகுது. அது ஒரு பூர்வீக சொத்து பிரச்சனையா இருக்கலாம், இல்ல சகோதரர்களுக்குள்ள இந்த பங்காளி சண்டையா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பல வருஷமா தீர்ப்பே வராம கிடப்புல போட்டிருந்த ஒரு பஞ்சாயத்தா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, அந்த விஷயத்துல உங்களுக்கு முழுமையான வெற்றி கிடைக்க போகுது. யார் உங்களை ஏமாற்றி உங்க குரலை பறிக்க நினைச்சாங்களோ அவங்களே உங்ககிட்ட இருந்து சமாதான கேஸ் அளவுக்கு சூழ்நிலை தலைகீழா மாறுங்க. இவருக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு ஒரு சின்ன தளங்கள் கூட இல்லாம ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரும். அதனால உங்க குடும்பத்துல இருந்த ஒரு பெரிய குழப்பம் தீர்ந்து எல்லாரும் ஒண்ணா சந்தோஷமா இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த புதிய உறவு இந்த மாதிரியான சிக்கலான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுல ஒரு பெரிய தூணா இருந்தா உங்களுக்கு உதவி செய்வாங்க. உங்களோட ஒரு சில வார்த்தைகள் உங்க எதிரிகளை வாயடைச்சு செஞ்சு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரப்போகுது. இதெல்லாம் பார்த்துட்டு உங்க சொந்தக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சி வரும்னு நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இவ்வளவு நாளா உங்களை ஒரு சாதாரண ஆளா நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுடைய இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கிற அந்த மாபெரும் மரியாதையும் ஒரு பெரிய இடியாவே அவங்க தலையில விழப்போகுது. 10வது மற்றும் மிக முக்கியமான கணிப்பு உங்களுடைய ஆரோக்கியமும் தேக பலமும் ரொம்பவே சிறப்பா மாறப்போகுது. இவ்வளவு நாள் மன உளைச்சலால சரியா சாப்பாடு தூக்கம் இல்லாதாலும் உங்க உடம்புல ஏதோ ஒரு சோர்வு, அடிக்கடி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருந்திருக்கும். செலவுக்காக நிறைய பணத்தை தனியா செலவு பண்ணியிருப்பீங்க. எவ்வளவு மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் அது அழிவு இல்லாம இருந்துகிட்டே இருந்திருக்குங்க. அதனால இப்ப இந்த நேரமா இறுதிக்கு பிறகு உங்க உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்க போகுது. ஏதோ ஒரு அருமருத்துவம் உங்க உடம்புக்குள்ள போன மாதிரி உங்க ரத்தத்திலேயே ஒரு புது சுறுசுறுப்பு வரப்போகுது. நாள்பட்ட வியாதிகள், மேல்பட்ட வியாதிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு விலகி போறதை நீங்க கண் கூட பார்க்க போறீங்க. முகத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பழைய தெய்வீக தேஜஸ் திரும்ப வரப்போகுது. ஒரு குறிப்பிட்ட நல்ல உறவோட வருகை உங்க மனசுக்கு அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறதுனால உங்க உடம்பும் தானாகவே அந்த சந்தோஷத்தை ஏத்துக்கிட்டு ரொம்ப ஆரோக்கியமா மாறப்போகுது. இதை பார்க்குற உங்க சொந்தக்காரங்களுக்கு எப்படி இவங்க இவ்வளவு பொலிவா மாறாங்கன்னு இன்னொரு பக்கம் பொறாமத்தையே எரிய போகுது. அந்த 10 கணிப்புகளும் உங்களுக்கு நடக்கும்போது நீங்க சில முக்கியமான விஷயங்களும் ரொம்ப கவனத்துல வச்சுக்கணும். பொதுவா மீனராசிக்காரங்க நீங்க ரொம்ப வெள்ளந்தி மனசுக்காரங்க. யார் எது சொன்னாலும் உடனே நம்பிடுவீங்க. ஆனா இப்போ உங்களுக்கு ராஜயோகம் கூடி வர இந்த பொன்னான சமயத்துல நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். உங்களுக்கு கிடைக்கிற இந்த மிகப்பெரிய வெற்றியை, பண வரவை, உங்க குடும்பத்துல நடக்கிற சுபகாரியங்களை வெளியாட்கள் யாருக்கிட்டையும் அதிகமா பெருமையா பேசாதீங்க. கண் திஷ்டிங்கிறது ரொம்ப பொல்லாதது. உங்க வளர்ச்சியை பார்த்து சொந்தக்காரங்களே வைத்தறிச்சல் படுவாங்க. நான் ஏற்கனவே ஆணித்தரமா சொல்லியிருக்கேன். அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்க சந்தோஷத்தை உங்க 4 செவத்துக்குள்ளேயே உங்க குடும்பத்துக்குள்ளேயே வச்சுக்க பழகுங்க. எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தொடங்குங்க. அப்படி செஞ்சீங்கன்னா உங்க வெற்றி இந்த உலகத்துல எந்த கொம்பனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு 100க்கு 100% சாதகமா திரும்புறதுனால இவ்வளவு பெரிய ராஜயோகம் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களை தேடி வருது. ஒரு நாள் வரைக்கும் நீங்க இத்தனை நாள் வரைக்கும் நீங்க அனுபவிச்ச அத்தனை கஷ்டங்களுக்கும் நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இறைவன் இப்ப வட்டி முதலுமா சேர்த்து ஒரு பெரிய சந்தோஷத்தை உங்க கையில கொடுக்க போறான். இத்தனை வருஷமா நீங்க செஞ்ச புண்ணியமும் மத்தவங்களுக்கு செஞ்ச உதவியும் தான் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணிய கணக்கா மாறி உங்களுக்கு ஆக்க போகுது. அதனால இனிமே நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும்னு உங்க மனசுல முழுமையா நம்புங்க. காலையில எந்திரிக்கும் போதே எனக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும், என் கூட என் குலதெய்வம் இருக்குங்கிற அந்த ஆழமான நம்பிக்கையோட உங்க நாளை தொடங்க. உங்களுக்கு கிடைக்க போற அந்த புதிய உறவை ரொம்பவே மரியாதையோட அன்போடையும் கையாளுங்க. அந்த உறவு தான் உங்க வாழ்க்கையில வரப்போற அத்தனை நல்ல விஷயங்களுக்கும் ஒரு பெரிய ஆணிவேரா இருக்க போகுது. உங்க ராசிநாதன் குரு பகவான் இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கவசமா மாறி நின்றுட்டு இருக்கிறாரு. உங்களை சுத்தி எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் நடந்தாலும் அதை தவிடுபடியாக்குற சக்தி இப்போ உங்க கைக்கு முழுசா வந்திருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொந்தக்காரம் புறப்படுவாங்க. அவங்க கண்ணு முன்னாடி உங்க மேல ரொம்ப கொடூரமா விழும்னு சொன்னேன் இல்லையா? அதுல இருந்து உங்க தற்காத்துக்கு நீங்க என்ன செய்யணும்னு இப்ப ரொம்ப ஆழமா சொல்ற மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. பொதுவாவே மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கிடைச்சா கூட மத்தவங்க கிட்ட சொல்லி பகிர்ந்துக்கிறதுல ஒரு அலாதியான பிரியம் இருக்கும். நீங்க மனசுல எந்த கள்ளமும் கபடமும் இல்லாம ரொம்ப வெள்ளந்தியா ரொம்ப சந்தோஷத்தை எல்லாத்தையும் கொண்டாடுவீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்க போற அந்த மாபெரும் வெற்றியை தயவு செஞ்சு அந்த புதிய உறவு மூலமா கிடைக்க போற லாபத்தை தயவு செஞ்சு வெளியாட்கள் யாருக்கிட்ட, முக்கியமா உங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க. உங்க நல்ல மனசு அவங்களுக்கு கண்டிப்பா புரியாது. இவங்களுக்கு எப்படி இவ்வளவு பெரிய யோகம் அடிச்சதுன்னு அவங்க மனசுக்குள்ள நினைக்கிற அந்த ஒரு கெட்ட எண்ணமே அவங்களுக்கு பெரிய கண்டிஸ்டியா மாறிடும். அதனால ரொம்பவே அமைதியா இருங்க. இவங்களுக்கு கிடைக்கிற பணவரவா இருக்கட்டும், இல்ல தொழில் தேடி வர பெரிய வாய்ப்பா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரகசியமா பாதுகாத்து வச்சுக்கிறதா இப்ப வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய பலம். வீட்டுல எப்போ ஒரு நல்ல தெய்வீக அதிர்வலைகள் இருக்கணும். வாரம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆனா கண்டிப்பா வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க. கல்லுக்கு போட்ட வீட்டை தொடைங்க. வாசல்ல நிழல் படியில மஞ்சள் குங்குமம் வச்சு வீட்டுல எப்பவும் சாம்பிராணி வாசம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்க மேல விழப்போற அந்த கொடியை கண்டிஸ்டியை அப்படியே கெடுத்து நிறுத்தணும். உங்க வீட்டுக்குள்ள எந்த ஒரு கெட்ட சக்தியும் நுழையாம ஒரு பெரிய இரும்பு கோட்டை மாதிரி பாதுகாக்கும். உங்களுக்கு வரப்போற அந்த யோகம் சாதாரண யோகம் கிடையாது. தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு ஒரு பெரிய ராஜயோகம். அதை தக்க வச்சுக்க வேண்டிய முழு பொறுப்பு இப்போ உங்க கையில தான் இருக்குது.
செய்ய போற ஒவ்வொரு காரியத்திலும் இப்போ ஒரு பெரிய நேர்த்தி இருக்க போது அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த உடனே உங்க சிந்தனை எல்லாமே ரொம்பவே முதிர்ச்சியா மாறும். அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப கோவப்படுவீங்க. இல்லைன்னா இன்னார் என்ன சொன்னாலும் உடனே உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் விட்டு அழுவீங்க. இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு பலவீனமும் உங்ககிட்ட இருக்காது. எதையும் ரொம்பவே நிதானமா யோசிச்சு ஆழமா சிந்திச்சு முடிவெடுக்க ஆரம்பிப்பீங்க. ஒருத்தவங்க உங்ககிட்ட இனிமையா பேசுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு, ஏன் நம்ம கிட்ட இவ்வளவு அன்பா பேசுறாங்கன்னு உங்களால ரொம்ப சுலபமா எடை போட முடியும். அந்த அளவுக்கு உங்க அறிவு உங்க உள்ளுணர்வும் உங்களை கூர்மையா வேலை செய்ய போகுது. இந்த நிதானமும் தெளிவான சிந்தனையும் தான் உங்களை ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போக போகுது. எந்த சொந்தக்காரங்க உங்களை ஒதுக்கி வச்சாங்களோ அவங்களே உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து பிரம்மாண்டமா உயரப்போகுது. இந்த மாபெரும் ராஜயோகத்தை நீங்க முழுசா அனுபவிக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய சில முக்கியமான பரிகாரங்கள் இருக்கு. இதெல்லாம் பெரிய செலவாகிற விஷயமே கிடையாது. உங்க மனசார நீங்க செய்ய வேண்டிய சின்ன சின்ன காரியங்கள் தான். முதல்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு பழமையான சிவன் கோயிலுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா போயிட்டு வாங்க. அங்க போய் சிவபெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏத்தி வச்சு உங்க மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் அந்த ஈசன் பாதத்துல இறக்கி வச்சுட்டு முழுமையா வேண்டிக்கோங்க. இது வரைக்கும் நான் பட்ட கஷ்டம் போதும் இறைவா, இனிமே என் வாழ்க்கையில ஒரு நல்ல வழியை காட்டி எனக்கு கிடைக்க போற இந்த புதிய உறவுக்கு எனக்கு எந்த ஒரு இடையூறும் வராம பார்த்துக்கோன்னு ரொம்ப ஆழமா கண்ணீர் மல்க வேண்டிக்கோங்க. உங்களுக்கு வேண்டுதல் இந்த சிவபெருமான் கண்டிப்பா செவியெடுத்து கேட்பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவங்களுக்கு, குறிப்பா பசியோடு இருக்கிற வயசானவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. கொடுக்குற அந்த ஒரு வேளை சாப்பாடு அவங்க வயிற்று குளிர வச்சு அவங்க வாயில இருந்து வர அந்த ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு வரப்போற அத்தனை திஷ்டியும் அடிச்சு முறுக்க போகுது. இந்த நாட்களுக்கு அப்புறம் நீங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியும் ரொம்பவே கவனமா இருக்கணும். முன்னாடி மாதிரி அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலையும் இறங்கிடாதீங்க. உங்களுக்கு உதவி செய்ய வரப்போற அந்த நல்ல நபர்கிட்ட உங்களுடைய எல்லா திட்டங்களையும் ரொம்ப தெளிவா மனசுல விட்டு பேசுங்க. அவங்க சொல்ற ஆலோசனைகளை ரொம்ப கவனமா கேட்டு அது உங்க வாழ்க்கையில முழுமையா செயல்படுத்த பாருங்க. அவங்க உங்களுக்கு ஒரு குரு மாதிரி, ஒரு வழிகாட்டி மாதிரி செயல்பட போறாங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்டையும் உங்க அன்பை ரொம்பவே அதிகமா காட்டுங்க. இவ்வளவு நாளா கஷ்டத்தை உழண்டுட்டு இருந்ததால வீட்டுல உள்ளவங்க கிட்ட கூட சரியா சிரிச்சு பேசியிருக்க மாட்டீங்க. இப்ப நிலம் ஆரம்ப போகுது. வீட்டுல இருக்கிற குழந்தைகளா இருக்கட்டும், இல்ல உங்க வாழ்க்கை துணையா இருக்கட்டும், அவங்க கூட அதிக நேரத்தை செலவழிப்பீங்க. அவங்க கேட்குற சின்ன சின்ன ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி வைங்க. உங்க குடும்பத்தோட சந்தோஷத்தெல்லாம் உங்களோட உண்மையான வளர்ச்சியே அடங்கி இருக்குது. இது வெளியில எவ்வளவு பெரிய ஆளா உயர்ந்தாலும் சரி, உங்க குடும்பத்துல நீங்க கொடுக்குற அந்த நிம்மதியும் சந்தோஷம் தான் உங்களுக்கு மென்மேலும் பல நல்ல வாய்ப்புகளை தேடிக்கொண்டு வரப்போகுது. இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில ஒரு மாபெரும் திருப்பு முனையா உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வரப்போகுது. நான் முதல்லயே ஆணித்தரமா சொன்ன மாதிரி உங்களை தேடி வரப்போற அந்த உறவு ரொம்பவே சிறப்பானவங்க. அதாவது உங்க வாழ்க்கையை அடியெடுத்து வைக்கிற அந்த நிமிஷம் உங்க ஒட்டுமொத்த கதவை எடுத்தும் தலையெழுத்தும் தலைகீழா மாறி ஒரு பெரிய ராஜ வாழ்க்கை உங்களுக்கு அமைய போறது. பணவரவு தண்ணி மாதிரி கொட்ட போகுது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அந்த மாதிரி பணம் கைக்கு வரும்போது நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். இவ்வளவு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், இப்ப கை நிறைய காசு வந்திருக்குன்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. உங்க கைக்கு வர பணத்தை நாளைக்கு உங்க எதிர்காலத்துக்கு உதவுற மாதிரி ரொம்ப புத்திசாலித்தனமா சேமிச்சு வைங்க. நல்ல சொத்து வாங்குறது, தங்கம் வாங்குறதுன்னு உங்க பணத்தை பத்திரமான இடத்துல சேர்த்து வைங்க. உங்க வளர்ச்சியை பார்த்து வயிற்றுச்சல் படுற அந்த சொந்தக்காரங்க எப்படியாவது உங்ககிட்ட இருக்கிற பணத்தை கரைச்சு உங்களை மறுபடியும் கீழே தள்ளி விடணும் தான் ரொம்ப வஞ்சகரமா நேரம் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு சின்ன வாய்ப்பு நீங்க இனிமே கொடுத்துடவே கூடாது. திடீர்னு உங்களுக்கு இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குது, உங்க ரேஞ்சே மாறிச்சுன்னு தெரிஞ்ச உடனே இவ்வளவு நாளா அவங்களை எட்டி நின்று ஏளனமா வேடிக்கை சொந்த பார்த்தவங்க உங்ககிட்ட ரொம்ப பாசமா பேசுற மாதிரி நடிச்சுட்டு திரும்பவும் ஒட்டிக்கு வருவாங்க. நீங்க ரொம்ப இலகிய மனசுக்காரங்க. அதனால பழசையெல்லாம் மறந்துட்டு சரி போனா போகுதுன்னு அவங்கள திரும்பவும் உங்க வீட்டுக்குள்ள சேர்த்துப்பீங்க. ஆனா அந்த மிகப்பெரிய தப்பை மட்டும் இனிமே செஞ்சிடாதீங்க. அவங்க இப்போ உங்ககிட்ட தேடி வர்றது உங்க மேல உள்ள உண்மையான பாசத்தினால கிடையவே கிடையாது. உங்ககிட்ட இருக்க பணத்துக்காகவும் உங்க உயர்ந்த அந்தஸ்துக்காகவும் தான். அதனால யார்கிட்ட எவ்வளவு தூரம் பழகணுமோ அவ்வளவு தூரம் மட்டும் ரொம்ப அளவா பழகுங்க. துரோகம் செஞ்சவங்களை எப்பவுமே எட்டியே தள்ளுவீங்க. அதே சமயம் உங்களுக்கு உண்மையா உதவி செஞ்சவங்க நீங்க ஒண்ணுமே இல்லாத நேரத்துல நின்னப்போ உங்களுக்கு ஒரு வாய் சாப்பாடு கொடுத்தவங்க யாரா இருந்தாலும் அவங்கள மட்டும் உங்க உசுறு இருக்கிற வரைக்கும் மறக்கவே மறக்காதீங்க. உங்களால முடிஞ்ச உதவிகளை அந்த நல்ல உள்ளங்களுக்கு மனசார செய்யுங்க. அந்த நன்றி உங்களுக்கு இன்னும் பல கோடி புண்ணியத்தை சேர்த்து உங்களை யாருமே அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மலை மாதிரி உயர்த்தி நிப்பாட்டும். இந்த புதிய உறவு கிட்ட உங்க மனசுல இருக்கிற எல்லா ஆசைகளையும் கனவுகளையும் எந்த விதமான ஒளிவு வரையுமே இல்லாம கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம மனம் விட்டு பேசுங்க. இவளை நம்பி சொல்லலாமா, நம்மளை தப்பா நினைப்பாங்களான்னு ஒரு துளி கூட நீங்க சந்தேகப்பட தேவையில்லை. அவங்க உங்களை ஒருபோதும் தப்பா எடை போட மாட்டாங்க. உங்க கனவுகளை நனவாக்குறதுக்கு நீங்க உச்சிக்கு போறதுக்கு அவங்க ஒரு பெரிய ஏணியா இருந்து உங்களுக்கு முழுமையான ஆதரவு கொடுப்பாங்க. அவங்களோட அந்த நிபந்தனையற்ற அன்பு உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் பார்க்காத அனுபவிக்காத ஒரு பெரிய வசந்த காலத்தை கொண்டு வரப்போகுது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அந்த உறவோட கையை மட்டும்
எந்த சூழ்நிலையிலும் விட்டுறாம உறுதியா பிடிச்சுக்கோங்க. அவங்க காட்டுற வழியில முழு நம்பிக்கையோட நடங்க. வர்ற காலங்கள் எல்லாமே உங்களுக்கானது தான். நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாறப்போகுது. இருந்த இடத்துல நீங்க தனியா அழுதுட்டு இருந்தீங்களோ அதே இடத்துல இப்ப 1000 சூரியன் ஒண்ணா உதிச்ச மாதிரி ஒரு பெரிய பிரகாசம் உங்க வாழ்க்கையை முழுசா ஆக்கிரமிக்க போகுது. இந்த நேரத்துல உங்க தொழில நீங்க எடுக்க போற சில புதிய முயற்சிகள் மிகப்பெரிய அளவுல பேசப்பட போகுது. குறிப்பா நீங்க இணையதளம் மூலமா செய்யற தொழில்கள்ல ஒரு பெரிய புரட்சி வெடிக்க போகுது. உதாரணமா நீங்க சமூக வலைத்தளங்கள் வழியா ஒரு துணி வியாபாரம் செய்யறவரா இருந்தா அது சம்பந்தமான தரமான புகைப்படங்களை பதிவேற்றம் செஞ்சு உங்க வியாபாரத்தை ரொம்ப நேர்த்தியா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க. உங்களோட அந்த தொழில் நேர்த்தியை பார்த்து மற்ற வியாபாரிகள் கூட ஆச்சரியப்படுவாங்க. அதே மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யறவங்க, குறிப்பா ஆஸ்திரேலியா மாதிரி வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய மக்களையும் இருக்கக்கூடிய வகையில புதுசா ஏதாவது சமையல் குறிப்புகளோ இல்ல உணவு சம்பந்தமான வலைப்புகளோ ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இது ரொம்பவே உகந்த நேரம். அதுல உங்களுக்கு கிடைக்க போற வரவேற்பு நீங்களே கொஞ்சமும் எதிர்பார்க்காத அளவுல ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது. உங்களோட புகழ் கடல் தாண்டி பல நாடுகளுக்கு பரவ போகுது. அது மட்டும் இல்லாம விளையாட்டு துறையில சாதிக்கணும்னு நினைக்கிற மீனராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். குறிப்பா பூப்பந்து மாதிரியான விளையாட்டுகள், கூடைப்பந்து மாதிரியான விளையாட்டுகள் ஈடுபடுறவங்களுக்கு உங்க எதிராளியர் உங்களோட அசாத்தியான திறமையால ஒரு பலமான அடி அடிச்சு சுலபமா இழுத்தி ஒரு மாபெரும் வெற்றியை உங்க வசமாக்கி இருக்கிற அளவுக்கு உங்க உடம்புலையும் மனசுலயும் ஒரு அசுர பலம் பிறக்க போகுது. இவ்வளவு நாளா எந்த மேடையில உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அதே மேடையில உங்களுக்கு ஒரு பெரிய மாலை மரியாதை கிடைச்சு நீங்க ஒரு வெற்றியாளரா கெத்தா நிக்க போறீங்க. இந்த திறமைக்கு இது நாள் வரைக்கும் கிடைக்காத ஒரு மாபெரும் அங்கீகாரம் தேடி வரப்போகுது. நீங்க எடுக்க போற ஒவ்வொரு புது முயற்சியும் ரொம்ப சுலபமா வெற்றி அடைய போகுது. ஏன்னா உங்க சிந்தனை ரொம்பவே தெளிவாகவும் உங்க செயல்கள் ரொம்பவே துல்லியமாகவும் மாறப்போகுது. இதெல்லாம் பாக்குறப்போ உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை ஒரு தெய்வீக பிறவியா பாக்குற அளவுக்கு உங்க வளர்ச்சி அபரிமிதமா இருக்க போகுது. இப்படி எல்லா பக்கத்துல இருந்தும் உங்களுக்கு நல்ல செய்திகளா இருந்து குவியும் போது உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன கர்வம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திடீர்னு இவ்வளவு பெரிய வெற்றி கிடைக்கும் போது தலைக்கணம் வர்றது மனித இயல்பு தான். ஆனா நீங்க அந்த தப்பை மட்டும் செஞ்சிடவே கூடாது. எவ்வளவு உச்சிக்கு போனாலும் நம்ம பழச மறக்காம ரொம்பவே இரக்கமா இருக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு பணிவு இருக்கோ அந்த அளவுக்கு உங்க உயிர் இன்னும் பல மடங்கு கூடிக்கிட்டே போகும். உங்களுக்கு வரப்போற அந்த புதிய நபர்கிட்ட கூட நீங்க ரொம்பவே யதார்த்தமா உண்மையான குணத்தோட பழகுங்க. எந்த ஒரு போலியான பகட்டும் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுடைய அந்த உண்மையான அன்பு எளிமையான சுபாவம் தான் அவங்களை இன்னும் உங்ககிட்ட நெருக்கமாக்க போகுது. உங்க 2 பேருக்குமான அந்த பிணைப்பு இந்த உலகத்துல எந்த ஒரு கெட்ட சக்தியாலும் பிரிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பலமானதா மாறப்போகுது. இந்த உறவு தான் உங்க எதிர்காலத்தோட மிகப்பெரிய அடித்தளம். இதை நீங்க எப்பவுமே நெஞ்சுக்குள்ள பத்திரமா வச்சுக்கலாம். உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த பிரம்மாண்டமான மாற்றங்களை ஏத்துக்க நீங்க முதல்ல மனசளவுல முழுமையா தயாரா இருக்கணும். ஏன்னா ஒரு சின்ன இருட்டுல இருந்து திடீர்னு ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு வரும்போது கண்ணு கூசி இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த பெரிய ராஜயோகமும். இத்தனை வருஷமா கஷ்டத்தையே பார்த்து பழகிட்டவங்களுக்கு தொடர்ச்சியா நல்லதே நடக்கும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் வரலாம். இது நிஜம்தானா இல்ல ஒரு வேளை நம்ம கனவு காண்றோமா அப்படின்னு கூட நீங்க நினைப்பீங்க. ஆனா அடிச்சு சொல்றேன், இது 100க்கு 100% நிஜம். உங்க தலையெழுத்து அந்த இறைவன் தன் கையால இப்ப மாத்தி எழுதிட்டாரு. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எடுக்க போற ஒவ்வொரு மூச்சும் ஒரு புது நம்பிக்கையை உங்களுக்குள்ள விதைக்குங்க. இதுவரைக்கும் நீங்க தொலைச்ச அத்தனை சந்தோஷங்களும் பல மடங்கா திரும்பி வரப்போகுது. முக்கியமா உங்க குடும்பத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சியான அலவரிசை வீச போகுது. இவ்வளவு நாளா உங்க பேச்சை கொஞ்சம் கூட கேட்காதவங்க, உங்களை மதிக்காதவங்க எல்லாம் இப்ப உங்களை தேடி வருவாங்க. உங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு தனி மரியாதை கிடைக்கும். வீட்டுல நடக்கிற எந்த ஒரு சுபகாரியமா இருந்தாலும் நீங்க தான் முன்னாடி நின்று எல்லாத்தையும் பிரமாதமா நடத்தி வைப்பீங்க. உங்க தலைமையில நடக்கிற அத்தனை காரியமும் ரொம்பவே சிறப்பா தடை இல்லாம முடியும். அந்த அளவுக்கு உங்க ராசிக்கு இப்போ ஒரு பெரிய தலைமை பண்பு தேடி வந்திருக்கு. உங்க சுற்றத்தார் மத்தியில நீங்க ஒரு முடிசூடா ராஜாவா ராணியா வலம் வர போறீங்க. அவங்க உங்களை காத்து தூரத்துல நின்று வைத்தறிச்சல் படுறத நீங்க கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. ஏன்னா அவங்க பொறாமையெல்லாம் இப்ப உங்க கால் தூசிக்கு எல்லாம் சமம். உங்களுடைய அந்த நேர்மறையான ஆற்றல் அவங்களுடைய எந்த கெட்ட எண்ணத்தையும் சுக்குநூறா உடைச்சிடும். இது ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க குலதெய்வ வழிபாடு எவ்வளவு பெரிய உச்சிக்கு நீங்க போனாலும் சரி, எக்காரணத்தை கொண்டு குலதெய்வத்தை விட்டுறவே விட்டுறாதீங்க. உங்களுக்கு வரப்போற அந்த புதிய நல்ல உறவுக்கும் உங்க குலதெய்வத்துக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு நெருங்கிய சம்பந்தம் இருக்குதுங்க. உங்க குலதெய்வம் மூலமா தான் இந்த உறவே உங்களுக்கு அறிமுகமாக போகுதுன்னு கூட உறுதியா சொல்லலாம். அதனால மாசத்துல ஒரு நாளாவது குடும்பத்தோட உங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்க போய் மனசார வேண்டிட்டு முடிஞ்சா பொங்கல் வச்சு வழிபடுங்க. உங்க வாழ்க்கையில வர ஒவ்வொரு நல்ல விஷயமும் பண வரமும் அந்த தெய்வத்தோட ஆசீர்வாதம் தான் அப்படிங்கிறத எப்பவும் உங்க நெஞ்சுக்குள்ள ஆழமா வச்சுக்கோங்க. உங்களை நம்பி வரவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டே இருங்க. அல்லது உங்களை இன்னும் பல உயரங்களுக்கு கொண்டு போகும். இந்த ராசிக்காரங்க உங்க ராசியோட அந்த பாரம்பரிய சின்ன எடுத்துக்கிட்டா 2 மீன்கள் எதிர் எதிர் திசையில நீந்துற மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்க மனசு எப்பவுமே ஒரு முடிவெடுக்க முடியாம 2 பக்கமும் ரொம்பவே அலைப்பாயும். ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாம் தான் அளவுக்கு அதிகமா யோசிச்சு உங்களை நீங்களே குழப்பிருக்கீங்க. அதனால நீ வரக்கூடிய நாட்கள்ல உங்க மனசுல இருக்கிற அந்த பெரிய குழப்பம் எல்லாம் முழுசா விலக போகுது. உங்க இலக்க நோக்கி நீங்க ரொம்ப வேகமா ரொம்ப தெளிவா நீந்த ஆரம்பிப்பீங்க. நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் அவ்வளவு ஆணித்தரமா இருக்க போது. உங்க முகத்துல ஒரு தனி கலை, ஒரு புதுவிதமான தேஜஸ் வரப்போகுது. உங்க தோற்றம், நீங்க உடுத்துற விதம் எல்லாமே ஒரு பெரிய அதிகாரத்தோட ரொம்பவே கம்பீரமா மாறப்போகுது. உங்களை தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருக்குது. நீங்க இப்படி ஒரு பெரிய ஆளா மாறிட்டீங்கன்னு எல்லாரும் உங்களை அண்ணாந்து பார்க்க போறாங்க. அந்த குறிப்பிட்ட புதிய உறவு உங்க வாழ்க்கையில முளைச்ச உடனே
உங்க சிந்தனைகள் எல்லாமே ரொம்பவே நேர்மறையா மாறிடும். இவ்வளவு நாளா உங்க மனசுல இருந்த அந்த சின்ன சின்ன பயம், தயக்கம் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாத அளவுக்கு காணாம போயிரும். செய்ற எந்த ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் அது ரொம்பவும் கலைநயத்தோட மத்தவங்க பார்த்து ஏற்கிற மாதிரி ஒரு பெரிய நேர்த்தியோட செய்ய ஆரம்பிப்பீங்க. குறிப்பா உங்களுடைய படைப்பாற்றல், உங்களுடைய கற்பனை திறன் எல்லாமே பல மடங்கு பெருகப் போகுது. நீங்க செய்ற வேலையில உங்களுக்கான அந்த தனி முத்திரை ரொம்பவே பிரகாசமா தெளிக்கப் போகுது. உங்கள சுத்தி இருக்கிறவங்க உங்கள ஒரு சாதாரண ஆளா பார்க்காம ஒரு பெரிய வெற்றியாளரா, ஒரு வழிகாட்டியா பார்க்க ஆரம்பிப்பாங்க. உங்ககிட்ட நெருங்கி வர அந்த புதிய நபர் உங்களோட ஒவ்வொரு அசைவையும், உங்களுடைய திறமையும் ரொம்பவே ரசிச்சு, உங்களுக்கு ஒரு பெரிய தூணா, உந்துகோலா இருக்க போறாங்க. நீங்க முன்னாடியெல்லாம் ரொம்ப சுலபமா உணர்ச்சி வசப்பட்டு யார் என்ன சொன்னாலும் உடனே மனசு உடைஞ்சு கண்ணீர் விட்டுருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுக்குள்ள ஒரு பெரிய இரும்பு மனுஷன் உருவாக போறான். என்னதான் பெரிய புயலை அடிச்சாலும் உள்ளுக்குள்ள ரொம்பவே தைரியமா, எந்த சலனமும் இல்லாத எல்லாத்தையும் ரொம்ப நிதானமா கையாள போறீங்க. யாராவது உங்கள கோவப்படுத்தணும்னு நினைச்சு ஏதாச்சும் தப்பா பேசினா கூட, நீங்க அவங்கள பார்த்து ஒரு சின்ன புன்னகையோட கடந்து போயிடுவீங்க. உங்களுடைய இந்த திடீர் முதிர்ச்சிய பார்த்து உங்க எதிரிகளுக்கே ஒரு பெரிய பயம் வரப்போகுது. ஏன்னா உங்கள வீழ்த்த அவங்க போட்ட எந்த தந்திரமும் இனிமே உங்ககிட்ட எடுபடாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வரப்போற அந்த மாபெரும் யோகம் உங்கள ஒரு பெரிய பாதுகாப்பான அரணுக்குள்ள வச்சு காப்பாத்த போகுது. ஒவ்வொரு விடியலும் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான செய்தியோட தான் விடிய போகுது. அந்த அளவுக்கு உங்க ராசிக்கு நேரா இப்ப ரொம்பவே அனுகூலமா அமைஞ்சிருக்குது. உங்களுடைய அந்த மீன ராசிக்குரிய பாரம்பரியமான விஷயங்கள்ல உங்க கரணம் இனிமே ரொம்ப அதிகமா திரும்ப போகுதுங்க. இது நாள் வரைக்கும் புதுசு புதுசா எதையோ தேடி ஓடிட்டு இருந்த நீங்க இனி உங்க ஆணிவேரை நோக்கி ரொம்ப ஆழமா பயணிக்க போறீங்க. உங்க குலதெய்வத்தோட சின்னங்களா இருக்கட்டும், இல்ல உங்க ராசிக்குரிய அந்த பாரம்பரிய அடையாளங்களா இருக்கட்டும், அதெல்லாம் உங்க வீட்லயும் சரி, நீங்க வேலை செய்யற இடத்துலயும் சரி, ரொம்ப பக்தியோட வச்சு வழிபட ஆரம்பிப்பீங்க. அந்த பழமையான விஷயங்கள் தான் உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை ஈர்த்துட்டு வரப்போகுது. அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில வந்த நேரம் நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாம் தொடங்க போகுது. இவங்களுக்காகவே காத்திருந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வரிசை கட்டி உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்க போகுது. உங்க சொந்தக்காரங்க எல்லாம் இவங்களுக்கு எப்படி இந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சது, எந்த சாமி இவங்க கும்பிடுறாங்கன்னு தெரியலன்னு முழிக்க போறாங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு பெரிய தொகையை இந்த காலகட்டத்துல நீங்க கையாள போறீங்க. அந்த பணத்தை வச்சு நீங்க தங்கம் வாங்குறதோ இல்ல நிலம் வாங்குறதோன்னு உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அடித்தளத்தை ரொம்பவே சுலபமா அழைச்சிக்குவீங்க. நீங்க வாங்க போற ஒவ்வொரு பொருளும் உங்க பரம்பரைக்கே ஒரு பெரிய சொத்தா மாறப்போகுது. உங்களை சுத்தி என்னென்ன பொறாம பிடிச்சவங்க இருந்தாலும் சரி, அவங்களால உங்க நிழலை கூட தொட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பான வட்டத்துக்குள்ள நீங்க வர போறீங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி, ஒரு நிறைவு நிரந்தரமா தொங்க போகுது. இதுவரைக்கும் உங்க கண்ணுல இருந்த இந்த கவலைக்கான கண்ணீர் தான். ஆனா இனிமே நீங்க சிந்த போற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் ஆனந்த கண்ணீரா மட்டும்தான் இருக்க போகுது. உங்களுடைய அந்த இரக்க குணத்துக்கு நீங்க மத்தவங்களுக்கு செஞ்ச அந்த பிரதிபலின் பார்க்காத உதவிக்கு இறைவன் கொடுக்க போற மாபெரும் பரிசு தான் இந்த புதிய உறவும், உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த பிரம்மாண்டமான மாற்றமும். அதனால உங்க மனசை எப்பவுமே ரொம்ப சுத்தமா, ரொம்ப நேர்மறையா வச்சுக்கோங்க. எனக்கெல்லாம் நல்லதாவே நடக்குங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை ஒரு வினாடி கூட விட்டுறாதீங்க. உங்களுடைய அந்த ஆழித்தனமான நம்பிக்கையும் உங்களுடைய அந்த உண்மையான உழைப்பும் தான் உங்களை ஒரு முடிசூடா மன்னனா, ஒரு மாபெரும் வெற்றியாளனா இந்த உலகத்துக்கு காட்ட போகுது. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்த காலத்தோட தொடக்கம் அமைய போது. அதனால உங்க 2 கைகளையும் விரிச்சு உங்களுக்கான அந்த ராஜயோகத்தை முழு சந்தோஷத்தோட ஏத்துக்க தயாராகுங்க. உங்க குலதெய்வத்தோட பாதத்தை மட்டும் ரொம்ப கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்களை அசைக்க யாராலையும் முடியாது. உங்க வீட்டை பூஜை அறையில எப்பவுமே சாம்பிராணி வாசம் கமகமன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்க வீட்டுக்குள்ள ஒரு பெரிய நேர்மறையான தெய்வ சக்தியை கொண்டு வந்து உங்களுக்கு வரப்போற சந்தோஷத்தை இன்னும் பல மடங்கா பெருக்கிட்டே இருங்க. உங்களுக்கான அந்த பொற்காலம் எந்த தடையும் இல்லாம ரொம்ப பிரகாசமா உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. மீனராசி சொந்தங்களே, நாம இப்ப இந்த பகுதியோட இறுதி பகுதிக்கு வந்திருக்கோங்க. இவ்வளவு நேரம் உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த மிகப்பெரிய அதிசயங்களை பத்தி ரொம்ப ஆழமா, ரொம்ப தெளிவா உங்ககிட்ட மனசு விட்டு பேசிட்டு இருக்கிறோம். இனி வரக்கூடிய நாட்கள் உங்க தலையெழுத்தை முற்றிலுமா மாத்தி எழுத போற முக்கியமான நாள். மறுபடியும் நான் அடிச்சு சொல்றேன். நம்ம குறிப்பிட்ட உறவோட வருகை உங்க ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் வேரோட புடுங்கி எறி போகுதுங்க. உங்க நிழலை பார்த்து கூட உங்க சொந்தக்கார பயப்படுற அளவுக்கு, உங்க வயிற்றெரிச்சல் பட்டு துடிக்கிற அளவுக்கு நீங்க ஒரு பெரிய உச்சத்துக்கு பிரம்மாண்டமா போக போறீங்க. உங்க பணப்பட்டி எந்த குறையும் இல்லாம நிரம்பி வழிய போகுது. உங்க வீட்டுல சந்தோஷம், சத்தம் போட்டு சிரிக்க போகுது. இது எல்லாமே உங்க நல்ல மனசுக்கு நீங்க செஞ்ச புண்ணியங்களுக்கு இறைவன் இப்போ உங்க கையில கொடுக்குற மாபெரும் பரிசு. இது எந்த ஒரு தலைகணமும் இல்லாம ரொம்ப கனிவா உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு முழுமையா எடுத்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த மாபெரும் ராஜயோகத்தை அனுபவிக்க நீங்க உங்க மனசளவுல முழுசா தயாராக்கிங்க. இனிமே நீங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியும் ஒரு பெரிய வெற்றியை மட்டுமே தேடி தரப்போகுது. இந்த இருட்டுல நீங்க தனியா உட்கார்ந்து அழுதீங்களோ அதே இடத்துல இப்ப 1000 சூரியன் உதிச்ச மாதிரி ஒரு பெரிய வெளிச்சம் உங்க வாழ்க்கையை ஆக்கிரமிக்க போகுதுங்க. அந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கும், உங்க மனசுக்கு எவ்வளவு மாறுதலா இருக்கும் அப்படிங்கிறத உங்க உள் மனசுல இருந்து வார்த்தைகளா கீழே கண்டிப்பா பதிவுல கொடுங்க. உங்க வாழ்க்கை எப்பவுமே நல்லபடியா இருக்குங்க. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து அரணா காக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.